நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கிலத்துல ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்க. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் தனித்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் கிடையாது. கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய அந்த மனித உயிரினத்தை நம்ம வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இன்னைக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே. சர்வதேச மக்கள் தொகை தினம் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. ஸோ பாப்புலேஷன் அப்படின்னா என்ன, பாப்புலேஷன் டே அப்படின்னா என்ன, அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி ஒரு குடிமகனாக, அதுக்கும் மேல ஒரு மனிதனாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் டே இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியாலஜிஸ்ட், சமூகவியலாளர் டாக்டர் ஜான் ராஜதுரை இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு ஆஸ் அ சோஷியாலஜிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நாள், and ரொம்ப ஒரு பிஸியான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட உங்க பிஸியான நாள்ல நேரத்துல எங்களுக்காக டைம் ஸ்பேர் பண்ணி வந்திருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கு. நன்றி. பொதுவா வந்து பாப்புலேஷன் அப்படின்ற வார்த்தை சொன்னாலே அது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. அது எந்த உயிரினத்தை வேணாலும் குறிக்கலாம். பட் நம்ம மனிதர்கள் சொல்லும்போது அது வந்து மனிதர்கள் வந்து குறிக்குது இல்லையா? ஆமா. ஸோ பாப்புலேஷன் அப்படின்னா என்ன, பாப்புலேஷன் டே அப்படின்னா என்ன, அது ஏன் முக்கியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாப்புலேஷனுங்கிறது வந்து என்னன்னா, இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் வந்து வாழ்கிற மக்கள் தான். இது ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் சொல்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வில்லேஜோ ஒரு சிட்டியோ இல்லை ஒரு கண்ட்ரியோ இதை பேஸ் பண்ணி தான் பாப்புலேஷனே இருக்கும். ஏன் பாப்புலேஷன் வந்து அந்த ஒரு ரீஜன் பேஸ் பண்ணி இருக்குன்னா, பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே வந்து ஒரு சோஷியல் அனிமல். ஸோ ஒன்றா இருக்கிறோம். ஆனால் இது நீங்கள் வந்து காட்டிலையோ இதில் போய்ட்டு ஒரு பாப்புலேஷன் நீங்கள் இது எடுக்க சென்சஸாக எடுக்கிறதா இருந்தால் இது நீங்கள் வந்து அங்கங்கே அலையணும். ஏன்னா எல்லாருமே கூட்டமாக இருக்காதுங்க. எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிறது வந்து இந்த டைகர், லயன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு உயிரினம் இல்லை. நம்ம கூட்டமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் பாப்புலேஷன் என்னென்னு. ரெண்டாவது இதில் வந்து இதுக்காக நம்ம பாப்புலேஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாப்புலேஷனோட சைஸோ சரி, இதோட ஸ்ட்ரக்சரோ சரி, இதை வச்சு தான் வந்து எந்த சோஷியல் ப்ராசஸோ சரி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஆஸ் எ மேன் இஸ் எ யூட்டிலிட்டேரியன் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பொருட்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பார்ப்போமே தவிர நம்ம வந்து அதை வந்து புறக்கணிக்க மாட்டோம். எப்படின்னா, ஏன் யூட்டிலிட்டேரியன் சொல்கிறாங்கன்னா, அவன் மேக்ஸிமம் லெவலுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவான் மனிதன். சரியா? ஸோ அதனால் வந்து ஹீ இஸ் யூட்டிலிட்டேரியன் அனிமல். ஸோ யூட்டிலிட்டேரியனாக இருக்கணும்னா ஹீ ஹேஸ் டு கம் டுகெதர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த சமூக ப்ராசஸும் சரி இந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஜனத்தொகை இருந்துச்சுன்னா நிறைய குப்பைகள் சேரும். நிறைய குப்பை சேர்ந்துச்சுன்னா அதுக்குன்னு வந்து குப்பை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ குப்பை கிளியர் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கன்னா, குப்பையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இது போய்கிட்டு இருக்கும். கண்டிப்பா. என்னன்னா, அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டாக மாறிட்டே இருக்கும்போது அந்த சொசைட்டி வந்து சஸ்டெயின் ஆகும். இல்லைனா அந்த குரூப்பே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 11th ஜூலை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். எதனாலனா, UNDPன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1989 வேர்ல்டோட ஜனத்தொகை வந்து 5 பில்லியன் ரீச் ஆயிடுச்சு. இதுக்காக வேண்டிய வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேயை வந்து கொண்டு வந்தாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா, பாப்புலேஷன் வந்து நம்மளுடைய சமூகத்தில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வரணுக்காக வேண்டி இந்த இது கொண்டு வந்தாங்க. 170 கண்ட்ரீஸில் UNDPயோட இந்த எம்பசைஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டிஸ், கிரைசிஸ் ரெசிலியன்ஸ் இதுக்காக வேண்டி ஒர்க் அவுட் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பிளானிங். ஏன்னா ஜனத்தொகை பெருகிட்டே போகுது இல்லை, ஜனத்தொகை பெருகும் போது ரிசோர்ஸும் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து இட்ஸ் வைஸ் வர்சா. இது வேர்ல்டு பாப்புலேஷன் டேல வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபேமிலி பிளானிங் வந்து கோ த்ரூ பண்ணணும். இது வந்து பாலிசி வைஸாகவும் சரி அண்ட் இண்டிவிஜுவல் வைஸாகவும் சரி இது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அலோகேஷன் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் வந்து விமனுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் விமனுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சரியாக படிக்கும். இந்த கிராமம்லாம் சொல்கிறது வந்து இப்போ இருக்க கிராமம் சொல்லலை, நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 குழந்தைங்கள், ஒரு 10 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் கவுண்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றில் நிறுத்திடுறாங்க. ஈவன் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகே, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதான் டிங்க். இதனால் என்ன ஆகுதுன்னா, பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது. ஏன் கண்ட்ரோல் ஆகுதுன்னா, விமன் எம்பவர் ஆகும்போது அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட கெரியரோ இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ இதுக்காக வேண்டிய அவங்களுடைய லைஃபே வந்து அர்ப்பணிச்சிடுறாங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பாப்புலேஷன் குறைஞ்சிருது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, இருக்கிற ரிசோர்ஸஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு டைமில் அந்த ரிசோர்ஸஸ் அது வந்து காலி ஆகிடும். ஸோ காலி ஆகும்போது என்ன ஆகிடும்னா,
அல்டிமேட்டாக ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படும். கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்தி நம்மளுடைய அந்த பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகி ஃபுல்லாகவே அந்த மனிதர்களுடைய இனமே அழிஞ்சு போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறது, அதை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக அதை வந்து காப்பாற்றி வைக்கிறது. இதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்ஜெக்டிவ். சிறப்பு சார். இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து சொன்னீங்க பாப்புலேஷன் நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தைன்னு சொல்றோம், பட் அது அப்படி கிடையாதுங்க, அதுலயே நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ பாப்புலேஷனை வந்து நம்ம நிறைய வகைகளில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெமோகிராஃபிக்காக பிரிக்கலாம். அதில் வந்து ஏஜ் ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர்ஸ் ஆகுது. ஸோ ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சில்ட்ரன், அது வந்து பிறந்த குழந்தைகள் இருந்து 14 வயசு குழந்தைகள் வரை. அது எதிர்பார்க்குறது என்னென்னா ப்ரொடெக்ஷன், அப்புறம் வந்து ஹெல்த் கேரு, அப்புறம் எஜுகேஷன். ஸோ இதுதான் அவங்களோட பேசிக் நெசசிட்டி. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இது வந்து 15 64 இயர்ஸ் ஓல்டு பீப்புள். இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. எக்கனாமிக்லி ஆக்டிவ் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, லேபர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்லி, 65 வயசுக்கு மேற்பட்டவங்க. இவங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து டிபெண்டன்ட் பாப்புலேஷன், சார்ந்து இருக்கிற பாப்புலேஷன். இவங்களுக்கு வந்து என்னென்னா ப்ரொடெக்ஷனும் மற்றபடிக்கு பேசிக் நீட்ஸுக்கு தான் அவசியம் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் பென்ஷன்ஸு, அப்புறம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ்டு பாப்புலேஷன். ஜெண்டர் பேஸ்டு பார்த்தீங்கன்னா மேல் பாப்புலேஷன் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் கேரில் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து கம்மி கம்பேர் டு ஃபீமேலு. பட் அவங்களுக்கும் சில ஹெல்த் நீட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சோஷியல் நீட்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு த ஃபீமேல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாப்புலேஷன். ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான பாப்புலேஷன். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கேரு, மற்றபடிக்கு எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குற ஒரு பாப்புலேஷன் இது. அடுத்து இப்போ 3ஆம் பாலினம் சொல்லுவாங்க, எல்ஜிபிடிக்யூ, இப்போ அடுத்து ப்ளஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அவங்களுடைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பாப்புலேஷனில் வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனு, ரூரல்னு சொல்லுவாங்க. நகரப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பேக்டாக இருக்கும், எல்லா இண்டிவிஜுவல்ஸும் பேக்டாக இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னா எல்லாம் வந்து புலம்பெயர்ந்து அங்கே வந்திருப்பாங்க. கிராமத்தில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இந்த ஏரியாஸை வந்து மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர், மற்றபடி ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட் இதுக்காக தான் வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் கிளாசிஃபிகேஷன். எம்ப்ளாய்டு பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்டு பாப்புலேஷன், அஸ் வெல் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. எம்ப்ளாய்டுனா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து வேலையில் இருக்கிற போகிறவங்க. அன்எம்ப்ளாய்டு பாப்புலேஷன் வந்து எப்படின்னா வேலைக்கு போகாமல் வேலை தேடிட்டு இருக்கவங்க. அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் வந்து இந்த வயசானவங்க இதுவங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் டிபெண்டன்ட் பாப்புலேஷன். ஸோ இதில் குழந்தைங்களும் வருவாங்க, மற்றபடி இந்த டிசேபிள்டு அவங்களும் இதில் வந்து சேருவாங்க. அடுத்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து குடியேறது, வெளியே இருந்து ரெசிடென்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, இதை நேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள வந்து ரெசிடென்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஜனத்தொகை எப்படி இருக்குன்னு. இமிக்ரேஷன் பாப்புலேஷன். இமிக்ரேஷன் பாப்புலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இமிக்ரேஷன் பாப்புலேஷன். அப்புறம் எமிக்ரேஷன் பாப்புலேஷன் ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா பர்டிகுலர் கண்ட்ரி, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறது, இது வந்து எமிக்ரேஷன் பாப்புலேஷன். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பாப்புலேஷனோட டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் கல்ச்சரல் கிளாசிஃபிகேஷன். எத்னிக் அண்ட் ரேஷியல் குரூப்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் இண்டிவிஜுவல் என்ன செய்வாங்கன்னா ஒரு சேம் டைப் ஆஃப் கல்ச்சரல் காம்பனன்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எத்னிக்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ரேஷியல் பார்த்தீங்கன்னா இந்தியன், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இது டைப் ஆஃப் பாப்புலேஷனில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் குரூப்ஸ்னால் அவங்க யாருன்னா மத ரீதியாக குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி யூபியில் போனீங்கன்னா அங்கே நிறைய ஹிந்துஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா மத ரீதியாக அங்கே இருக்க பாப்புலேஷனை அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஹெல்த்தி பாப்புலேஷன் ஒன்று இருக்குது. ஹெல்த்தி பாப்புலேஷன் வந்து என்னன்னா அவங்க வந்து எக்கனாமிக்லி தேல் பி ஸ்ட்ராங்கர், அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காமல் இருக்கும், மோஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி அவங்க ப்ரொடக்டிவ் பாப்புலேஷனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபிசிக்கலியோ இல்லை மென்டலியோ அவங்க வந்து இம்பேர்டாக இருப்பாங்க. அவங்களால வந்து நார்மல் டியூட்டிஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹெல்த் கேரோ, எஜுகேஷனு அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு வகையான பாப்புலேஷன். சூப்பர் சார். ஸோ பாப்புலேஷன் மக்கள் தொகைன்றது ஒரு வார்த்தை, பட் அதுக்குள்ளே இவ்வளோ விதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவே நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த நம்பர்ஸ், எண்கள், இந்த பெர்சன்டேஜ் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் டே வேற. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வேர்ல்டு வைட் உலகம் முழுக்க எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது,
எந்தெந்த நாடுகள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கு, முக்கியமா நம்ம நாடு இந்தியாவுல மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு சார், அது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்போ வரைக்கும் மிட் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் குளோபல் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8 பில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. இது அப்ராக்சிமேட் தான் கொடுக்குறோம். ஏன்னா சில இடத்துல வந்து இன்னும் வந்து சென்சஸ் முடிக்கல, சென்சஸ் இல்லை, நடக்கல. சில இடத்துல வந்து நம்மளால ஜனத்தொகையை வந்து எடுக்கவும் முடியல. நார்த் கொரியா ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா நார்த் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ், மற்றபடிக்கு சோமாலியா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நம்மளால நம்ம மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாலேயும் வந்து சென்சஸ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த கோவிட்-19 வந்துச்சு. ஸோ இதனால வந்து நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. 1927 குளோபல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறமா அது டபுள் ஆகி 4 பில்லியனாக மாறிச்சு. இப்போ 1974 1999 6 பில்லியனாக மாறிச்சு. அப்புறம் வந்து 2011 வந்து 7 பில்லியனாக இதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் கிட்ட எஸ்டிமேஷன் இருக்குது. இப்போ நம்ம ரீஜனல் படி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் வந்து 60% வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்குது. ஓகே, உலகத்தோடைய 60% மக்கள் தொகை ஏஷியாவில் இருக்கு. ஓகே, அதில் முக்கியமாக சைனாவும் இந்தியாவும் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. சைனா டாப் பண்ணுது, அதுக்கு அடுத்து இந்தியா இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 4.8 பில்லியன் பீப்புள் ஏஷியாவில் மட்டும் இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, இது செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கான்டினென்ட். இங்கே 1.4 பில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து அப்ராக்சிமேட்லி 75 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. அப்புறம் நார்த் அமெரிக்கா, இதில் பார்த்தீங்கன்னா about 600 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அப்புறம் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 430 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஓஷேனியா இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து அங்கே இருக்க ஐலாண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 43 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் அங்கே வசிக்கிறாங்க. ஸோ இதுதான் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதில். சைனாவோ இந்தியாவோ வந்து ஏஷியாவில் வந்து ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரினால இதை வந்து நம்ம எதை டினோட் பண்ணுவோம்னா டென்சிட்டி வச்சு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மிட் 2024 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 0.42 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் பாப்புலேஷன் நான் சொன்ன மாதிரி, நெக்ஸ்ட் டு சைனா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் தான் இருக்கிறதுல ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா. இதில் 230 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஏன் அங்கே 230 மில்லியன் இருக்காங்கன்னா அங்கே வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் கான்செப்ட், ஸோ இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து அதுவும் முக்கியமாக அங்கே வந்து என்னென்னா மேல் சைல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்லேயே வந்து நிறைய பேர் ஆண் குழந்தைங்களா வச்சுருக்காங்க. அதனால வந்து என்ன அங்கே இருக்க ஜனத்தொகை வந்து 230 மில்லியன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இது அப்ராக்சிமேட் தான், ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம சென்சஸ் எடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 125 மில்லியன் பீப்புள். அங்கே வந்து இட்ஸ் அ ஹப் ஆஃப் இது எம்ப்ளாய்மெண்ட். பாலிவுட்டோ சரி, மற்ற சின்ன சின்ன எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி, இதுக்காக வேண்டி நிறைய பேர் அங்கே வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அதனால அங்கே இருக்க பாப்புலேஷன் வந்து 120 மில்லியன் டச் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் 130 மில்லியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், இது 100 மில்லியன். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 420 பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க. நான் சொன்னது டென்சிட்டியை. அதே மாதிரி இந்த டென்சிட்டி வந்து டெல்லியிலையும் சரி, மும்பையிலையும் சரி, கொல்கட்டாலையும் சரி, ஈவன் சென்னையில் இப்போ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு, ஹையராக இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. எப்படின்னா 10,000 இண்டிவிஜுவல் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்காங்க அந்த எஸ்டிமேஷன் சொல்லுது. ஓகே, ஸோ இந்தியாவில் எங்கெங்கே எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அதை சொன்னீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் வந்து மைக்ரேஷன் அதிகமாக இருக்குது. எப்படின்னா எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில். நீங்கள் வந்து ஒரு சிட்டியாக அந்த திருச்சியாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை சென்னையாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர், இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து மைக்ரேட் ஆனவங்க இருக்காங்க. 10,000 இண்டிவிஜுவல்ஸ் சொன்னல, 10,000 இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு, அந்த லெவலுக்கு இவங்களும் மாறிட்டு வராங்க. ஸோ இங்கே இருக்க ஜனத்தொகையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ பாப்புலேஷன் அப்படின்னா என்னென்ன, எங்கெங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம். பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, கம்மிப்படுத்துறதுக்கும் சரி, பல காரணிகள் அதை சுற்றி இருக்கும் இல்லையா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாப்புலேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள் அப்படின்னா எதெல்லாம் நம்ம சொல்லலாம் சார்? காரணிகள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து பர்த் ரேட். ஸோ குழந்தைகள் எவ்வளவு பிறக்கிறாங்க இந்தியாவிலும் சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்லேயும் சரி, எவ்வளோ பிறக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட்னு ஒன்று இருக்குது. முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, விமன் எம்பவர்மெண்ட்டும் சரி, விமன் எஜுகேஷனும் சரி, அது வந்து பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சிமிலர்லி ஃபர்டிலிட்டி ரேட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட்லாம் கொடுக்கும்போது அவங்க மோஸ்ட்டாக அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அவங்களுடைய ப்ரொஃபஷனலோ சரி, எஜுகேஷனோ சரி, இல்லை எக்கனாமிக் வைஸோ சரி, அவங்க வந்து அதில் தான் கவனம் செலுத்துறாங்க. ஸோ அதனால என்ன செய்கிறாங்கன்னா லேட் மேரேஜஸ் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ லேட் மேரேஜஸ் பண்ணும்போது இன்ஃபர்டிலிட்டி கவுண்ட் வந்து அதிகமாகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப். சில ரிலீஜியஸ் பிலீஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குடும்பம் வந்து பெருசாக இருக்கணும், அதை எம்ஃபசைஸ் பண்ணுது. ஸோ பெருசாக இருக்கணும்னா என்ன பண்ணுதுன்னா, அதை என்கரேஜ் பண்ணுது, நீங்கள் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கோங்க, சரிங்களா. இதெல்லாம் மோஸ்ட்டாக அந்த ப்ரிமிட்டிவ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரைபல் கல்ச்சரும் சரி, மற்ற நம்மளுடைய பண்டைய கால கல்ச்சரும் சரி, இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் அக்சசிபிலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரசெப்டிவ்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸும் வந்து சரியா இல்லை ஒரு சில இடங்களில். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பர்த் ரேட்டும் எஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டெத் ரேட். ஸோ இப்போ ஹையர் ஹெல்த் கேர் குவாலிட்டி இருக்கிறதுனால டெத் ரேட்டும் குறைஞ்சிட்டே வருது. நிறைய பேர் வந்து ரொம்ப வயசாகி ஆகுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எதோட இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஓல்டேஜோடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன், இதுவும் வந்து டெத் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. எப்படின்னா சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டோ சரி, இல்லை இம்ப்ரூவ்டு ஹெல்த் கேர்னால வந்து குழந்தைகள் சாகிறது இல்லை. ஸோ அதனால வந்து நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷனும் வந்து ஒரு பகுதியாக இருக்குது ஃபார் பாப்புலேஷன் growth ஆர் டிக்ளைன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் அண்ட் எபிடமிக்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த கோவிடோ சரி, ஈபோலா, இதெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அந்த பாப்புலேஷனையும் வந்து ஒரு செக்கில் கொண்டு வருது. ஸோ இதுவும் வந்து ஒரு பாப்புலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். சொன்ன மாதிரி இமிகிரேஷனும் சரி, எமிகிரேஷனும் சரி, இல்லை ரெஃப்யூஜிஸ் மூவ்மெண்ட்ஸும் சரி, இதெல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாப்புலேஷனை அங்கே ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட பாப்புலேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதெல்லாமே வந்து பாப்புலேஷன் க்ரோத்துக்கோ சரி டிக்ளைனுக்கோ சரி கான்ட்ரிபியூட் பண்ணுது. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எப்படி பண்ணுதுன்னா, இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க, இப்போ யூஎஸ்க்கோ யூகேக்கோ போகிறாங்க, ஒரு ஜாப்க்காக போகிறாங்க. அங்கே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்க பாப்புலேஷன் குறையுது, அங்கே இருக்க பாப்புலேஷன் ஏறுது. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேஷன் கொண்டு வரது எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, சமூக காரணிகள். இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனும் ஆர்கனைசேஷனும் ஒரு கான்செப்ட். இது எஜுகேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஹையர் எஜுகேஷன் இருக்கும்போது, அது எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி விமன் கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து குறையுது. ஏன்னா எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த மேரேஜோ சரி, சைல்டு பேரிங்கோ சரி, அதை வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகிட்டதுனால டெத் ரேட் கம்மியாகுது. டெத் ரேட் கம்மியாகிறதுனால பர்த் ரேட்டும் கம்மியாகுது. ஏன்னா முன்னாடி 10 பேர் ஏன் பெற்றுட்டாங்கன்னா 4 பேர் தான் மிஞ்சுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் வச்சாலும் கூட அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா ஹெல்த் கேரும் சரி, இந்த நியூட்ரிஷனும் சரி ப்ராப்பராக இருக்கிறதுனால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சைல்டு தான் வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து அங்கே இருக்க பாப்புலேஷனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. இப்போ அதனால வந்து அதை ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து இன்னொன்று குழந்தைங்களை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன, சில கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெரிய ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்ஸ், இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்க பாப்புலேஷனை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக. எஸ்பெஷலி இங்கே அயர்லாண்ட், நெதர்லாண்ட், ஐஸ்லாண்ட், இந்த ஏரியாலாம் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அந்த டிக்ளைன் ஆகிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வேறு நாட்டில் வந்து நீங்கள் வாங்க, இங்கே வந்து வசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுத்து அவங்கள அங்கே வசிக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால் அங்கே இருக்க பாப்புலேஷன் அவங்க க்ரோ பண்ண பார்க்குறாங்க. சிறப்பு சார். ஸோ பாப்புலேஷனை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நேர்காணல் தொடர்வதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. ஒரு நாட்டுல பாப்புலேஷன் அதிகமானாலும் சரி, பாப்புலேஷன் கம்மியானாலும் சரி, அது அந்த நாட்டோட வளர்ச்சியை எப்படிலாம் பாதிக்கக்கூடும் சார்? ஓவர் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் growth வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால, நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்கனால இனோவேஷனும் ஸ்கில் கான்சன்ட்ரேஷனும் ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும்னா, எக்கனாமிக் ரீதியாக அந்த பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைஸ். அந்த லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு நல்ல growth ஃபேஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்கே நிறைய ரிசோர்ஸஸ் வந்து யூட்டிலைசேஷன் ஆகிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, புது கடைகளோ சரி, இல்லை ஆண்டர்ப்ரனர்ஸோ சரி உருவாகுவாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி தான். இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸோ சரி, ஷாப்ஸோ சரி, மால், இந்த மாதிரிலாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, இது வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து இந்த மார்க்கெட் சைஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூத்ஃபுல் ஒர்க் ஃபோர்ஸ். யூத்தோட பாப்புலேஷன் அதிகமாகும் போது அவங்க வந்து ஒர்க்கிங் குரூப்பில் வந்துடுவாங்க. ஒர்க்கிங் குரூப்பில் வரும்போது அவங்களுடைய லேபர் ஃபோர்ஸோ சரி, இல்லை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டோ சரி, அந்த இது பேஸ் பண்ணி இருக்கும். இதெல்லாம் வந்து அதோட பெனிஃபிட்ஸ். ஆனால் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது இந்த ஹையர் பாப்புலேஷனால். இது வந்து ஸ்கேசிட்டி. தண்ணி எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு குறைபாடு வரும். ஓகே. நம்ம இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போர்வெல் தண்ணிலாம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 1000 அடி 600 அடி இதுக்கு மேலெலாம் கீழெல்லாம் போயிடுச்சு. பட் வெள்ளம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட பில்டிங்கே அதுக்கு மூழ்கிடுது. ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, நம்ம ஜனத்தொகை பெருக வந்து ரிசோர்ஸஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். யூட்டிலைஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இதனால் வந்து ஃப்ளட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குளம் குட்டைகள் இருந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்ம வீடு கட்டி நம்ம அதில் வாழ ஆரம்பிச்சிட்டோம்.
அதே இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தேவை இருக்கிறதுனால வந்து இருக்கிற அந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம உறிஞ்சு எடுத்துட்டோம். ஸோ அதனால வந்து எல்லாமே அந்த ரிசோர்ஸ் வந்து டிப்ளீட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரெஷர். இது என்னதுன்னா நம்ம வந்து ரோட்வேஸும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கூட இப்போ வரது கூட டிலே ஆயிடுச்சு. ஏன் ஆச்சுன்னா டிராஃபிக் ஜாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க, இல்லை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது எதனால இதாகுனா பாப்புலேஷன் அதிகமானதுனால அதிக வண்டிகள் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. நம்ம அந்த ஜனத்தொகைக்கு அதுக்கான அடிக்குவேட் ஃபெசிலிட்டி கொடுத்தா தான் அது வந்து சஸ்டெயின் ஆகும். இல்லைனா அது வந்து டிக்ளைன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி. ஜனத்தொகை பெருகி இருக்கும் போது ஜாப் கிரியேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பண்ணாதனால என்ன ஆகிடுதுன்னா ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கும். ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கிறதுனால பாவர்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால க்ரைம் ரேட்டும் அது ஜாஸ்தியாகும். ஸோ இது வந்து ஒரு விஷய சைக்கிள் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் இஷ்யூஸ், நகர மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேபிட் அர்பனைசேஷன் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து இண்டிவிஜுவலோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க பாப்புலேஷன் அதிகமாகறதுனால ஸ்லம்ஸோ சரி, இல்லை பேமெண்ட் வில்லர்ஸோ சரி, இதெல்லாமே வந்து அதிகமாகுது. அதே மாதிரி இடத்தோட வேல்யூ, வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்குல்ல, இல்லை வீடோ சரி, இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ரிசோர்ஸ் ஸ்கேசிட்டி ஆகிறதுனால. இது அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வைஸ் வர்சாவாக இருக்கும். லோ பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு வாட்டரோ சரி, இல்லை மற்ற ஏரோ சரி, இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ஹையராக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ரிசோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சமூக ஒற்றுமை இருக்கும். ஆனால் அதே இது ஹையர் டென்சிட்டி உள்ள பாப்புலேஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நம்ம போட்டி போடுவோம். ஸ்கூல்ஸ்லேயோ சீட்டு வாங்குறதுக்கும் சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சீட்டு புக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பட் இங்கே வரும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்காது. ஸோ பாப்புலேஷனுக்கும் சமூக ஒற்றுமைக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குரூப்பை காட்டில் மாட்டிக்கிட்டோம்னா எல்லாருக்குமே உதவியாக இருப்போம். இதே இது நீங்கள் நகரத்தில் வந்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹை அண்ட் லோக்கு ஒரு வித்தியாசம். ஆனால் வந்து இதுலேயும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும். அதே மாதிரி பாப்புலேஷன் வந்து ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து ரிசோர்ஸஸும் சரி, இல்லை அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ஹையராக இருக்கும்போது அவங்களோட டெத் ரேட் குறைஞ்சிரும். டெத் ரேட் குறைஞ்சிச்சுன்னா ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாகிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜப்பான் சொல்லலாம் நம்ம. ஸோ அங்கே ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் இருக்கும். ரொம்ப பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க, ஏன்னா சின்ன குரூப் இருக்கிறதுனால. அது ஒன்று. ரெண்டாவது இனோவேஷனும் டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அவசியம் இருக்காது. எதுக்கு இனோவேஷன் ஆகிட்டு இது பண்ணணும்? ஏன்னா ஒரு ஸ்மால் குரூப் இருக்கிறதுனால அதுக்கான தேவைகள் வந்து பேசிக்லேயே முடிஞ்சிருது. ஸோ இனோவேஷன் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆகாமல் இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா பேலன்சிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. சொல்கிற மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டும் சரி, இல்லை ஃபேமிலி பிளானிங் என்கரேஜ்மெண்ட்டும் சரி, அப்புறம் ஏஜிங் பாப்புலேஷன் சப்போர்ட்டும் சரி, இல்லை எக்கனாமிக் பாலிசிஸும் சரி, இதெல்லாமே ஃப்ரேம் அவுட் பண்ணோன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பாப்புலேஷன் ரீச் ஆகிடும். ஓகே, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமாக நம்முடைய பாப்புலேஷனுக்கும் மனித ஒற்றுமைக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்முகம் தொடரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ரீஜன்ல இந்த அறிவியல் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதால இந்த பாப்புலேஷனோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. பாப்புலேஷன் இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் தொகை வந்து நிறைய இடங்களில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ ஒரு சோஷியாலஜிஸ்டா நீங்க சொல்லுங்க, இந்த பாப்புலேஷன் இன்ஃப்ளேஷனை நம்ம எப்படி குறைக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம் சார்? பாப்புலேஷன் இன்ஃப்ளேஷன் இது பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா ஃபேமிலி பிளானிங் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த்தால் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் அக்சஸ் இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸும் சரி, கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸும் சரி, இல்லை ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் ஒன் சைல்டு டு அதர் சைல்டு, இதெல்லாமே வந்து அவேர்னஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அபவுட் ஃபேமிலி பிளானிங், ஹவு டு ப்ரொசீட் ஃபார் த ஃபேமிலி பிளானிங், ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்டிவ் சாய்ஸஸ். ஸோ இதெல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங்கில் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ், கவுன்சிலிங் அஸ் வெல் அஸ் மெட்டர்னல் ஹெல்த் சர்வீசஸ், அப்புறம் வந்து ஃபேமிலி பிளானிங் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங், இதெல்லாமே வந்து இது பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் குறையும். ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இதுதான் மஸ்ட் ஆனது. எஜுகேட்டிங் கேர்ளோ சரி, விமனோ சரி, இது பண்ணும்போது இட் இஸ் அ மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் ரெடியூசிங் பாப்புலேஷன். ஓகே. பிகாஸ் as I told you, they will be more career oriented, அதே மாதிரி எக்கனாமிக் ஓரியன்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ரீப்ரொடக்ஷனை தள்ளி வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் எஜுகேஷன்,
ஸோ இது வந்து அடுத்த கான்செப்ட். இது வந்து எல்லாம் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து ஸ்கூல்லேருந்து சொல்லுவாங்க, ஸ்கூல் மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் இது தேவை இருக்குது. ஓகே. எஸ்பெஷலி நார்த் சைட்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை செக்ஷுவல் ஹெல்த்தில். ஸோ இன்னும் ப்ரிமேட்டிவ் வே ஆஃப் கான்ட்ரசெப்ஷனும் சரி, இல்லை ப்ரிமேட்டிவ் வே ஆஃப் டீலிங் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும் சரி இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் அண்ட் டிஸ்இன்சென்டிவ்ஸ். இன்சென்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர்ள் சைல்டு அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி டிலேடு மேரேஜஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் முதல்ல இருந்து 16 இருந்தது, அப்புறம் 18 மாறிச்சு, அப்புறம் 21 மாறிடுச்சு. இந்த டிலேடு இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடக்ஷன் வந்து குறையும். ஸோ பாப்புலேஷன் அல்டிமேட்டாக டிக்ளைன் ஆகும். அதே மாதிரி டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில இடத்துல டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க ஸ்மாலர் ஃபேமிலிக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாப்புலேஷன் இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இம்ப்ரூவ்மெண்ட். ஹெல்த் கேர் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்ன ஆகுனா சைல்டு மோர்டாலிட்டி ரேட் குறையும் போது பாப்புலேஷன் இன்ஃப்ளேஷனும் குறையும். ஏன் அப்படின்னா மோர்டாலிட்டி குறையும் போது அதிக குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, சிறப்பு சார். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் பொதுவாக இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம், ஒரு கண்ட்ரியில் இருக்கோம், அந்த கண்ட்ரியில் பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஒரு வேலையை நோக்கியோ குறிக்கோளை நோக்கியோ எல்லோரும் வந்து ஒரு இடத்த நோக்கி வருவாங்க. அது ஒரு சிட்டியாக இருக்கலாம், எந்த ஒரு இடமாக கூட இருக்கலாம். பட் சிட்டிசனாக, இந்த நாட்டின் குடிமகனாக நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாரும் ஒரு ப்ரொடக்டிவான குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யணும் சார், அது சொல்லுங்களேன். நம்ம என்ன செய்யணும்னா கண்டினியூஸாக நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னா வந்து நம்ம லேர்னிங் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஸ்கூல் டைமோ சரி இல்லை காலேஜ் லைஃபோ சரி இதோட முடிஞ்சு போகிறது இல்லை. நம்ம இது லைஃப் லாங் லேர்னிங் இது. ஸோ லைஃப் லாங் லேர்னிங்னா நம்ம வந்து டில் நம்மளுடைய முடிவு வரைக்கும் நம்ம வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கணும். டெக்னாலஜி வைஸாகவும் சரி இல்லை சோஷியல் ப்ராசஸ் வைஸாகவும் சரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கில்லும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் கோடிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்னென்ன மாதிரி கோட் பண்ணணும், என்னென்ன மாதிரி அதுக்கான நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், இப்போ அதில் இறங்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் தோ நமக்கு வந்து சில பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ப்ரொடக்டிவ் பாப்புலேஷனாக இருப்போம். ஏன்னா ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எக்கனாமிக்கல் வைஸாகவும் சரி இல்லை நம்மளுடைய ப்ரொடக்டிவ் வைஸாகவும் சரி நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கும். இல்லைனா அது ஸ்டாக்னன்ட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தேடி போகணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்கிறது வந்து அப்படியே அடிமையாக இருக்கிறது இல்லை, மெயின்டைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு நம்ம அதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. சொசைட்டி க்ரோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த சொசைட்டிக்கான தேவைகளும் அதிகமாகுது. ஏன்னா டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்கில்ஸும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். இண்டிவிஜுவல் நம்ம வந்து புது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு ஜாப் வந்து நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கலாம். இதால் என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் க்ரோத் ஏற்படுது. ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இனோவேஷனை உள்ளே கொண்டு வரலாம். இனோவேஷன் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா நியூ ஐடியாஸ் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்ஸோ ஒரு நியூ ப்ரொடக்டிவிட்டியோ ஒரு எஃபிஷியண்ட்டாக உருவாக்குது. அப்புறம் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி இல்லை மென்டல் ஹெல்த்தும் சரி இல்லை நம்மளுடைய ப்ரிவென்டிவ் கேரும் சரி இது எல்லாமே வந்து அடிக்வேட்டாக மீன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் நம்ம ஒரு குட் சிட்டிசனாகவோ சரி இல்லை ஒரு ப்ரொடக்டிவ் பாப்புலேஷனாகவோ இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கடைசியில் வந்து ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே உலக மக்கள் தொகை தினத்தன்னைக்கு எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து எங்களுக்காகவும் சரி நேர்களுக்காகவும் சரி பாப்புலேஷன் மக்கள் தொகை அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வேர்ல்டு பாப்புலேஷன் டே உலக மக்கள் தொகை தினத்தன்னைக்கு சமூகவியலாளர் சோசியாலஜிஸ்ட் டாக்டர் ஜான் ராஜதுரை பாப்புலேஷன் மக்கள் தொகை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னார். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.